வணக்கம் மக்களே, வெல்கம் பீப்பிள். நான் புலம்ப வந்து நிக்கிறேன் யாரான்ட்ட கொஞ்சம் கேளு. யாருக்காச்சும் பிரச்சனை இல்லாம இருக்குமா? அது எப்படி இல்லாம இருக்கும்? எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்ப உனக்கு, ஓ மை காட், எனக்கு, ஐயோ பண்ணி எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆமா. சோ இன்னைக்கு நம்ம புலம்ப போறது வேற எதை பத்தியும் கிடையாது, ப்ராப்ளம்ஸ் பத்தி தான். ஆக்சுவலி எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும்ல. இப்ப நம்ம வந்து ஒரு ரேட்டிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கேல் ஆஃப் 1 to 10ல. ஓகே. அப்பதான் கேவலமா அடிச்சுப்போம். என் பிரச்சனை தாண்டா பெருசு, இல்ல நீ இதெல்லாம் அனுபவிச்சிருக்கியா, அனுபவிச்சுட்டு பேசு, அது இதுன்னு செம்மையா அடிச்சுப்போம். ஆமா கண்டிப்பா. லைக் வந்து இப்ப ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் தான். நோ மேட்டர் ஹவு பிக் ஆர் ஹவு ஸ்மால் இட் இஸ், ப்ராப்ளம்ஸாலே பிரச்சனை தான். சொல்லு. கரெக்ட். ப்ராப்ளம்ஸ் பிரச்சனை தான். ஆமா. இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்ல நம்ம சிக்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருப்போம். அப்பதான் சில பேர் வருவானுங்க நமக்குன்னே வந்துட்டு, உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க, அந்த உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க நீயே பல தடவை என்கிட்ட சொல்லிருக்க, அப்பெல்லாம் செம்மையா கோவம். எனக்கு லாலா ஞாபகம் இந்த வரைக்கும் சொல்லும் போது. ஆக்சுவலி இந்த லவ் டுடேல கூட பிரதீப் அவங்க கிட்ட இந்த மாதிரி தானே ஒருத்தவர் கேட்பாரு. செம்மையா இருக்கும் அந்த பாட்டுல. ஆமா. லைக் வந்து இப்போ ப்ராப்ளம்ஸ்னு பாத்துட்டா அது வந்து ஒரு வெரைட்டி இருக்குல்ல, வெரைட்டிஸ் அவ்ளோ இருக்கு. லைக் எப்படின்னா ஆமா ஆமா கண்டிப்பா. அது குட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு கடைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெஸ் கடை. அங்க போய் உட்காந்துட்டு ஒரு ட்ரெஸ் கடை சாரிக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, சாரி ஸ்டேஷன்ல அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல. இப்போ அது வந்து அந்த எடுத்து போடுறவங்க தான் கார்ட்னா, அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி நமக்கு பிக் பண்ணி குடுக்குறாங்க. ஆனா இதுல வந்து பிக் பண்றதும் நம்ம கையில இல்ல, இது பண்றதும் நம்ம கையில கிடையாது. ஆமா. சோ என்ன இருக்குன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ்ல இருந்து பர்சனல் இஷ்யூஸ் வரைக்கும் இருக்கு. ரைட்டா? ஆமா அதே மாதிரிதான். சோ ஹாஃப் தி டைம் விதவிதமாய் வித்தியாசம். ஆமா. லைக் வந்து இப்போ ஹாஃப் தி டைம் எப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கவே இருக்காது, அது மண்டேல தான் இருக்கும் நம்ம மைண்ட்ல. ஆமா ஆமா, நீ போதண்டா எனக்கு அப்படின்னு நம்ம மைண்ட் கிட்ட நம்ம சொல்ற மாதிரிதான். ஆமா. ஆக்சுவலி அதான் நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு ஃபேக் ப்ராப்ளம்ஸ். நம்ம ஓவர் திங்கிங் பாட்காஸ்ட்ல சொன்ன மாதிரி நிறைய ஃபேக் சீனரியோஸ் நம்மளே கற்பனை பண்ணிப்போம். கற்பனை பண்ணிட்டு அதையே ப்ராப்ளம்னு நினைச்சு சுத்திட்டு இருப்போம். அது நடக்கிறதுக்கு ஆக்சுவலா ப்ராபபிலிட்டி எல்லாம் பார்த்தா 0% தான் இருக்கும். ஆனாலும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். ஆமா. சோ வந்து ப்ராப்ளம்னு வந்துட்டா நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க. ஓகேயா? சோ வந்து அத ஜெனரலி நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணோம்னா 3 ஆப்ஷன்ஸ் தான். ஓகேயா? இதுதான் வந்து பேசிக்கலி எல்லாருமே மோஸ்டா பண்றது. ஆப்ஷன் 1 வந்து என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க சிச்சுவேஷனை, சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஆப்ஷன் பி எல்லாத்தையும் போய் சொல்றது, எனக்கு அது பிரச்சனை, இந்த பிரச்சனை, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் கிரியேட் பண்றது, போட்டுக்கிட்டு. ஆப்ஷன் சி வந்து இல்ல இது இடத்துல வாங்க ரொம்ப ஃபன்னியான கேட்டகரி. அப்படியே மேல பாப்பாங்க, மேல பார்த்துட்டு 2 நிமிஷம் யோசிப்பாங்க, யோசிச்சுட்டு அப்படியே நான் என்னடா பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, துப்பாக்கி படத்துல வர மாதிரி, அதுக்கு நான் தான் கிடைச்சனா அப்படி. ஆமா. ஆக்சுவலி பார்த்தா பாதி பேர் கூட இல்ல, முக்காவாசி பேர் வந்து இந்த ஆப்ஷன் சி தான் வந்து பண்ணுவாங்க. எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படின்ற மாதிரிதான். ஆக்சுவலி நம்ம இவ்ளோ வந்து ஃபீல் பண்றதுல கடவுளே கீழே இங்க வந்து நம்மள அடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளவு கேட்போம் அவர்கிட்ட. ஆமா. அப்படி பார்த்தா நல்லா பயங்கரமா அடி வாங்குவேன். ஆமா. அதே மாதிரி நீ சொன்னதுல ஆப்ஷன் ஏ, அதாவது இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவங்க தான் வந்து மோஸ்ட் ரேஷனல் பீப்புள். லாஜிக்கலா யோசிச்சு ரொம்ப கரெக்டா டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ரேரு. எஸ், அவங்க ரேரா இருக்கனாலதான் இன்னுமே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அன்சால்வ்டா இருக்கு இந்த உலகத்துல. கண்டிப்பா. அவங்க வந்துட்டு நான் சில பேரை பாத்திருக்கேன், நிறைய பேர் இல்ல, சில பேரை பாத்திருக்கேன் இந்த மாதிரி. லைக் வந்து ரொம்ப காமா இருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம்னா டக்குன்னு ரியாக்ட் எல்லாம் பண்ணாம காமா கம்போஸ்டா இருந்துட்டு அத நீ சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணி சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா. எனக்கு வந்து ஆக்சுவலா ஆமா, எனக்கு அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப ஆசையா இருக்குப்பா. ஆனா வந்து நம்ம எல்லாம் வந்து சி கேட்டகரியில வருவோம். ஆக்சுவலி என்னன்னா ஐயோ ப்ராப்ளமா அப்படின்னு இருக்காங்க பாத்தியா, ஒரு மாதிரி அந்த சொல்யூஷன் வேணும்னு ரொம்ப டெஸ்பரேட்டா இருப்பாங்க. ஆனா அந்த ப்ராப்ளம்குள்ளேயேதான் அவங்க மூழ்கி இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் இது. ஆமா.
காம்ப்ளிகேட்டடும் கன்ஃபியூஷனும் கலந்த ஒரு கலவைதான வந்து ஆப்ஷன் சி, அதாவது நாங்கலாம். ஆமா. ஆக்சுவலி இப்ப ப்ராப்ளம்னா என்ன? சோ ப்ராப்ளம்னா என்னன்னு பார்த்தோம்னா லைக் நம்ம நினைச்சிருப்போம் இது இப்படி பண்ணணும் அப்படி இப்படி ஆகணும்ட்டு. நம்ம நினைச்ச வேலை அது நடக்கலன்னா போகலன்னா அதுதான் நம்ம ப்ராப்ளம்னு கன்சிடர் பண்ணுவோம். கரெக்ட். இந்த ப்ராவர்ப் ஒன்னு இருக்கும்ல, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். ஆமா ஆமா. ஆக்சுவலி இதே ஒரு क्वेश्चनக்கு, அதாவது ப்ராப்ளம்னா என்னன்ற क्वेश्चनக்கு கோரால வந்து ஒருத்தர் ஆன்சர் பண்ணிருக்காரு. ஓகே. ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கும். என்னன்னா என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணுமா. சரி. அப்புறம் வந்து ப்ராப்ளம் கூட நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது வந்து டைரக்டா அந்த ப்ராப்ளமால நமக்கு எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு கான்சிக்வன்ஸும் இருக்காது. அந்த ப்ராப்ளம்க்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குல்ல. ஆமா. அது தெரியாம தான் இங்க பாதி பேர் பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த ரீசன் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கான சொல்யூஷனை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆமா. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் தனித்தனியா பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு தனித்தனி சின்ன சின்ன ரீசன்ஸ் இருக்கும். இது ஆன் த ஹோலா கொஞ்சம் வெளில இருந்து தூரமா எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்த்தா ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு ரீசனா தான் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல இது. ஆமா, கன்ஃபியூசிங் தான். பட் டீப்பா ரொம்ப யோசிச்சு அனலைஸ் பண்ணா இதுதான் உண்மை. லைக் இதுதான் உண்மை, நம்மளுக்கு தேவைப்பட்ட உண்மை இதுதான். அக்செப்ட் பண்றது கஷ்டம், ஆனா அனலைஸ் பண்ணா இதுதான் உண்மை. லைக் இது மெட்டபரிக்கல் இல்ல காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு கசப்பான உண்மை. ஆமா, சுகர் கோட் பண்ற வேலை சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். ஆமா ஆமா. இப்ப ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. இதே இன்னொரு சைடு பார்த்தோம்னா, ஒருவேளை ப்ராப்ளம்ஸே யாருக்கும் இல்லன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இன்னொரு ஒரு மெத்தடாவும் இத பார்க்கலாம். என்னன்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு இன்வென்ஷனா கண்டுபிடிக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து நமக்கு ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸாலையும் நெசசிட்டியாலையும் தானே. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய இன்வென்ஷன் இப்பெல்லாம் வந்திருக்காது. ஆமா, இப்ப வெளிச்சமே இல்லாம இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வெளிச்சம் தேவையே இல்ல அப்படின்னு நினைச்சுன்னா அவங்க வந்து யாரு எடிசன் வந்து பல்ப் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா, அந்த இருட்டுன்ற ப்ராப்ளம், அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தனால தானே அப்ப இதெல்லாம் வந்துச்சு. ஆமா, ஆக்சுவலி ப்ராப்ளம்லாம் இல்லன்னா லைஃப் ரொம்ப போர் அடிச்சிருது. அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு. ஆமா, லைக் வந்து சில பேர் இருக்காங்க பாத்தியா, இப்ப வந்து அவங்க எப்படின்னா அவங்க வந்து போரிங்க கூட ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பட் ப்ராப்ளம்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆமா, தள்ளி நின்னு ஐயோ ப்ராப்ளமா வேணாம் 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 அப்படி என்கிட்ட வராத வராத வராது எவ்வளவு தூரத்துல நிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துல நிப்பாங்க. ஆமா, குள்ளு நரி திருட கூடாது மாதிரி, ப்ராப்ளம் கிட்ட வரக்கூடாது, ப்ராப்ளம் கிட்ட வரக்கூடாது. ஆமா, இது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம பாக்குற பெர்செப்ஷன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் எல்லாமே. கரெக்ட் கரெக்ட். ஆமா, நம்ம பாக்குற விதத்துல தான் இருக்கு. ஆக்சுவலி நமக்கு சில விஷயம் ப்ராப்ளமா தெரியும், ஆனா அதுவே இன்னொருத்தவங்க கிட்ட அதை போய் சொன்னேன்னா இது ஒரு விதத்துல உனக்கு நல்ல விஷயம் தானேன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம மரமண்டைக்கு உரைக்கும், ஆனா ஆமா இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சு பாக்கணும். சோ வந்து அதே நான் சொன்ன மாதிரி எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் பெர்செப்ஷன்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், பாக்குற ஆங்கிள்ஸ், அதே மாதிரி நம்ம ஆட்டிட்யூட் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஆமா, இப்ப நம்மளோட மூட்லாம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி. சோ நம்ம இப்ப ரொம்ப சோகமா இருக்கிறப்ப எதை யோசிச்சாலுமே எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெருசா தெரியும். இதே நம்ம வேற ஒரு கான்பிடென்ட்டா ஒரு மாதிரி அந்த டைம்ல ஃபீல் பண்றோம்னா அப்ப பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா தெரியும்ல. ஆமா, இப்ப வந்து அது எப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எப்பவுமே யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம உட்காந்து யோசிக்கணும். அத நம்ம பண்ண மாட்டோம். ஆனா அதை மட்டும் நம்ம பண்ணவே மாட்டோம். உடனே பிரச்சனை அது இதுன்னு போக குதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமா, ஆக்சுவலி சில பேர் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சேலஞ்ச் மாதிரி பாப்பாங்க. நானே நிறைய பேரை பாத்திருக்கேன் அந்த மாதிரி. இந்த மாதிரி அதே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறவங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிடும்ல. அதுக்கு மேல என்ன வேணாலும் ஆமா எதையோ எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்ல போனோம்னா இந்த மாதிரி பாத்துக்கலாம். அந்த விக்ரம் டயலாக் தான் பாத்துக்கலாம், அந்த மாதிரி ஆகிடும். ஆமா, சோ வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க. லைக் வந்து ரொம்ப அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீமே இருக்காது, லோவா இருக்கும். அதே மாதிரி அவங்களே பிட்டி பண்ணிப்பாங்க, ரொம்பவே அவங்களே பாவப்படுத்திப்பாங்க. அதே மாதிரி பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்குவாங்க ரொம்ப. அதே மாதிரி லோ ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ் லெவல் இருந்தா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் பண்ணலைன்னா, அதாவது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதா நடந்தா கூட பிரச்சனை பெருசாதான் வெடிக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து இருக்கும். இதுவே இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா ரொம்ப அசர்ட்டிவா இருப்பாங்க, பாசிட்டிவ் மைண்டடா. ஆமா, அசர்ட்டிவா இருப்பாங்க, பாசிட்டிவ் மைண்டடா. லைக் வந்து அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் நல்லா சூப்பரா இருக்கும், ஹையா இருக்கும்.
கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமா இருக்கும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சா பாப்பாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியா. ஆமா. இன்னொருத்தவங்க எப்படின்னா அவங்களுக்கு வந்து பிராட் மைண்டடா இருக்கும், எமோஷனலா மெச்சூரா இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலாவும் மெச்சூரா இருப்பாங்க. இவங்க எல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க அந்த ப்ராப்ளமும் பார்க்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க, இன்னுமே பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பாப்பாங்க. ஆமா, இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சொன்னல அந்த மாதிரி சில பேர், ஆமா நானும் பாத்திருக்கேன். லைக் அவங்க கிட்ட நம்ம ப்ராப்ளம் சொன்னா, இதான ப்ராப்ளம், இதுக்கே எவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி நம்மளே பரவாயில்ல இதுதானே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருவோம். ஆமா, அவங்க எல்லாம் வேற லெவல் பீப்புள். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளதான் கையில இருக்கு, நம்ம கிட்ட தான் கையில இருக்கு, நம்ம என்ன கேட்டகரி அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ண முடியும். ஆமா, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம எந்த ஆங்கிள், அது இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் எக்ஸாம்பிளா சொல்லுவாங்கல்ல. சில பேர் வந்து இப்ப ஹாஃப் கிளாஸ் வாட்டர் வச்சிருக்காங்கன்னா சில பேர் ஹாஃப் ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க, ஹாஃப் எம்டின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி பாக்குறோம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆமா, லைக் வந்து இப்போ இதுவே வந்து இதே நம்ம பிரச்சனையா பாத்துட்டா அப்ப ரியல் பிக் ப்ராப்ளம்ஸ் தான், ரியல் லைஃப்ல பெரிய பெரிய பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டர்க்கில எர்த்குவேக் வந்தது, அதே மாதிரி இந்த பாலஸ்டைன்ல வந்து எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆப்பிரிக்கால வந்து எத்தனையோ சில்ட்ரன் வந்து மால்நரிஷ்டா இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அதுக்கு என்ன சொல்றது, இப்ப வந்து நம்ம பிரச்சனை வந்து அதே பிரேக்ஃபாஸ்டையும் டின்னரையும் சாப்பிடறத வந்து நம்ம பிரச்சனை கன்சிடர் பண்ணிட்டா, அப்ப சில பேர் இருக்காங்க அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து மால்நரிஷ்டா இருக்காங்க, சாப்பாடு இல்லாம, அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றது? அதான் ஆக்சுவலி சில விஷயத்துக்கு நம்ம ஆக்சுவலா லக்கியா தான் ஃபீல் பண்ணணும். என்னன்னா நம்ம ரொம்ப ரேண்ட் பண்ணாலும் கிரேட்ஃபுல்லா தான் இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் விஷயம்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, இது கூட இல்லாம ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு அதே தான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் புரியவே புரியாது. நம்மளுக்கு வந்து நம்ம விட்னஸ் பண்ணும்போது தான் தெரியும். இப்ப நம்ம வந்து இப்போ ஏதாவது பிரச்சனையா நம்ம போயிட்டு இருக்கும்போது சில பேர் அதுக்காக ரொம்ப ஏங்குவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட்ல எல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அது. ஆமா, இப்ப ஆக்சுவலி நாங்களே ஸ்டார்டிங்ல சொன்னோதான் வந்துட்டு ப்ராப்ளம் பெருசோ சின்னதோ எல்லாருக்கும் ப்ராப்ளம் தானே. ஆனாலும் ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சில டைம் சில பேர் ஒரு மாதிரி அவங்களுக்கு இருக்கிற சின்ன ப்ராப்ளமே ஒரு மாதிரி டிராமா கிரியேட் பண்ணுவாங்கல்ல. அவங்களுக்கு தான் நாங்க சொல்றோம். லைட்டா பிம்பிள் வந்திருக்கும் அதுக்கே அலறுவாங்க, அவன் அங்கங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்றன்ற மாதிரி இருக்கும். ஆமா, லைக் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்பவுமே வரும் போகும், ஆனா லைஃப் வராது. ஆமா, தத்துவம் பேசுற மாதிரி இருக்கு, ஆட்டோ பின்னாடியே எழுதலாமே. லைக் அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப டெல் ஆகிடக்கூடாது. ஆமா கரெக்ட், ரொம்ப அதுலயே மூழ்கிடக்கூடாது. அதே மாதிரி அந்த ஆப்ஷன் பி மட்டும் தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க. லைக் எல்லார்ட்டையும் போய் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியப்படுத்தி அவங்க முறையும் ஸ்பாயில் பண்ணி எதுக்கு, லைஃப்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும், அதுக்குன்னு அதுலயே ரொம்ப ஒரு மாதிரி உள்ள போயிட்டா நமக்கே வெறுத்துருவாங்க. ஆமா, அது ஒரு சர்டன் லிமிட் தான், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தான். அது பிரச்சனை நீங்க பாத்துட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா. இப்போ பிரச்சனை இருந்தா கண்டிப்பா சொல்யூஷன் அங்கதான் இருக்கும். நம்ம வந்து we just need to have a closer look. ஆமா, ஒழுங்கா பாக்கணும். நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அங்கதான் இருக்கு ஒழுங்கா பாருமாங்க, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதுவே அம்மா வந்து எடுத்து கொடுத்தா அங்கதான் இருக்கும், நம்ம மண்டையில அடி விழுவும். அதே மாதிரிதான் வந்து ஒழுங்கா பார்த்தா அங்கதான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த க்ளோசர் லுக்னா கிட்டக்கு போய் பாக்கணும்ன்றது இல்ல, உன்னிப்பா பாக்கணும், நல்லா இந்த விளக்கினைய ஊத்திட்டு பாக்குற மாதிரி. இப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து தூரத்துல இருந்து பாக்கணும். இப்ப நம்ம இடத்துல இருக்கோம், நமக்கு வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பெருசா தெரியுதுன்னா நம்ம ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்து தூரத்துல இருந்து அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல எர்த்தே ஒரு சின்ன பார்ட்டா இருக்கும், அதுல நம்ம ஒரு சின்ன பார்ட், நம்மளோட ப்ராப்ளம் இன்னும் சின்னதுதான். சோ அந்த மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம். லைக் எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் தான், இது வந்து நம்ம இந்த ஃபார்முலா வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் அப்ளை பண்ணலாம். எந்த விஷயத்துலயும் ரொம்ப டுவெல் ஆகிடக்கூடாது. கண்டிப்பா. அப்ப அந்த டுவெல் ஆகிட்டா நம்ம வந்து அப்படியே டுவெல் ஆகிட்டே போயிட வேண்டியதா, வெளியில வருது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். கண்டிப்பா. ஆமா, அதே மாதிரிதான் வந்து இது டைம் வர இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த வர ஃபீலே உங்களுக்கு இருக்காது, ஃபீலே பண்ண மாட்டீங்க. அப்படியா? ஏன்? பழகிற